இருக்கு. சபாநாயகர் என்னங்க கல்வி பத்திரங்களை சமர்ப்பிச்சிருக்கிறாரு, கல்வி தகுதி சான்றுகளை சமர்ப்பிச்சு எல்லாம் போலி. என்ன சொல்றாங்க? 323 கொள்கலன்கள் துறைமுகத்தில் இருந்து வெளியேறுது, சுங்க அதிகாரிகள் பரிசோதிக்கல, அதிகாரிகள் தண்டிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்னங்க சீனி ஊழல் நடந்ததாக சொல்லப்பட்டுச்சு, அது தொடர்பில் என்னங்க செஞ்சாங்க? இவர்களுடைய ஊழலை தேடுற நீங்க உங்களுடைய ஊழல்களை பத்தி தேடாமலையும் பேசாமலையும் இருக்கிறீங்க. அதே போலதான் மிகப்பெரியதாக பேசப்பட்ட இந்த மாடியூல் கல்வி சீர்திருத்தம் என்னங்க ஓரின உறவுகள் பற்றி நீங்க பாடசாலை மாணவர்களுக்கு 6ஆம் ஆண்டுல கொடுக்குறீங்க, லட்சக்கணக்கில் புத்தகங்கள் அடிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க. பிரதமர் ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு பாராளுமன்றத்தில், அதற்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சு அது தொடர்பா பேசுறீங்க. இப்போ இந்த நிலக்கரி விடயத்தையும் நீங்க மூடி மறைக்கிறதுக்கு நிறைய விடயங்களை செஞ்சிருக்கிறீங்க. பாராளுமன்றத்தில் எடுத்து சொல்றாங்க இது ஊழல் மோசடி, இங்க சிக்கல் இருக்குது. நீங்க கடைசி வரைக்கும் அந்த விவாதத்தில் ஏற்றுக்கொள்ளவே இல்லையே. அமைச்சர் குமார் ஜாக்குடைய அமைச்சர் இல்லன்னு வாதிடுறாரு. பிரதி அமைச்சர் இலியாஸ் முகமது அது தொடர்பில் சொல்றாரு விசாரணைகள் நடத்தணும், ஆணைக்குழு அமைக்கணும், இது தொடர்பில் நாங்கள் விசாரணை நடத்தும். அப்போ அமைச்சருடைய பதிலுக்கு என்னாச்சு, கருத்துக்கு என்னாச்சு? என்னங்க அரசாங்கம் நடத்துறீங்க? என்ன அரசாங்கம் நடத்துறீங்க? உங்களை பத்தி பேசினாலே நீங்க அவங்களோட வாய் அடைக்கிறீங்க. தவறுகள் தவறுதல்கள் பிழைகள் யாரும் செய்யறாங்க தான், அதற்காக அதை தெரிஞ்சு செய்யணும் தெரியாம செய்யணும் இல்லை. ஏதாவது ஒரு கருத்துக்கள் சொல்ற நேரம் ஏற்றுக்கொள்ளணும். ஆனா நீங்க ஏற்றுக்கொள்ற மனப்பக்கம் இந்த என்பிபி அரசாங்கத்திற்கு இல்ல. தொடர்ச்சியாக உங்களுடைய அரசாங்கத்திற்கும் நீங்க ஜனாதிபதியாக பதவியேற்று 1.5 வருடமாகிறது. உங்களுடைய அரசாங்கம் பாராளுமன்ற உறுப்பினத்தில் உங்களுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு ஒரு வருடத்தையும் கடந்து போய்கொண்டிருக்கிறது. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சிக்கல்கள், எத்தனை ஊழல்கள், எத்தனை மோசடிகள், எதங்க நீங்க ஏற்றுக்கொள்றீங்க? 159 ஆசனங்கள் இருக்கின்ற அந்த உங்களுடைய மமதையில நீங்க பேசுறீங்களா? சரி, விஷயத்துக்கு வரலாம். இப்போ இந்த விடயங்களை ரொம்ப சுருக்கமாக தான் இதுக்கப்புறம் நோட் டாபிக் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் இருக்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இது என்னன்னு சொன்னால் ஒரு தரவு தருகிறேன். இந்த நிலக்கரி கப்பலை கிட்டத்தட்ட 9 கப்பல்கள் நாட்டுக்கு வந்திருக்கு. 10 கப்பல்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. 9 கப்பல்களில் நிலக்கரி கொண்டு வந்திருக்கிறாங்க. 8 கப்பல்லையுமே தரம் குறைந்த நிலக்கரிகள். 8 கப்பல்களிலுமே தரம் குறைந்த நிலக்கரிகள். ஐயோ, ஒரு கப்பலை நீங்கள் இறக்கிட்டா 2வது கப்பலை நீங்கள் வேணான்னு சொல்லலாம். நீங்கள் நாட்டுக்கு இல்லையா நஷ்டத்தை ஏற்படுத்துறீங்க? எதற்காக இப்படி தரம் குறைந்த நிலக்கரிகளை கொண்டு வாரீங்க?